இப்போ நான் வீட்டில் தயார் பண்ண வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் செய்யலான்ட்டு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த வெண்ணெயை எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு மீடியம் ஸ்டோவில் வச்சு நல்லா உருக்கணும். நம்ம கடையில் வாங்குற வெண்ணெயை விட வீட்டில் செய்கிற வெண்ணெய் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தினசரி அன்றாட உணவில் இந்த வெண்ணெயை வந்து சேர்த்துட்டே வரணும். எவ்வளோ நம்ம வெண்ணெய் சேர்க்குறோமோ அவங்களுடைய கண் பார்வைக்கு வெண்ணெயில் நிறைய விட்டமின் ஏவும் வைட்டமின் டியும் நிறைய சத்துக்கள் நிறைய இருக்குது. அது வந்து உங்கள் குழந்தைங்களோட கண் பார்வைக்கு, மூளை வளர்ச்சிக்கு, இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து வெண்ணெய் வந்து டயபெட்டிஸை வந்து குறைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வெண்ணெய் வந்து நெய்யை உருகிறதுக்கு மொத்தம் 10 நிமிடங்கள் ஆகும். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்களா, இப்போ கட்டியாக இருந்த வெண்ணெய் வந்து ஒரு ஃபோமி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோமி மில்க் ஃபோம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இப்போ பார்த்தீங்களா இந்த வெண்ணெய் வந்து எப்படி அப்படியே பொங்கி வருது. இந்த பொங்கி வர ஸ்டேஜில் ஃபுல் ஸ்லோவில் வச்சுருங்க. நல்லா ஸ்லோவில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. இந்த வெண்ணெயில் இருக்க பால் கட்டியில் நல்லா உடஞ்சி மேலே வந்து தெளிவாக வரணும். அப்புறம் வந்து கீழே அடியில் வந்து அந்த அடி வந்து பால் கட்டியில் கீழே அடியில் தங்கிடும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு நெய் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இது வரைக்கும் 7 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட் டன். இது இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக தனித்தனியாக பிரிஞ்சிடும். நீங்கள் இது ஒன்றும் ஆகலை. நீங்கள் வந்து ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. இது ஒன்றும் ரெடி ஆகலை. இன்னும் நீங்கள் ஸ்லோவில் வச்சு நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா மொத்தமாக இந்த மேலே இருக்க வெள்ளையாக இருக்கிற பிரிகள்லாம் வந்து ஃபுல்லாக அடியில் போய் தங்கும். ஃபுல்லாக வந்து எல்லாமே மெல்ட் ஆகிடும். ஆக்சுவலாக மெல்ட் ஆன ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் இது இப்போ ரெடி ஆக போகுது. இப்படி பார்த்துட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இது கோல்டன் கலரில் வந்த உடனே நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த வெண்ணெயை 10 நிமிஷமாக உருக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து மெதந்துட்டு இருக்குது. இது எல்லாமே இப்போ அடியில் போயிட்டு உங்களுக்கு செட்டில் ஆகணும். ஆக்சுவலாக அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் கலரிக்கிட்டே இருங்க. அதை வச்சு 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ எதுவுமே மிதக்கலை. எல்லாமே அடியில் போய் செட்டில் ஆகிடுச்சு. இந்த நேரத்தை நீங்கள் அதுவும் கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் இருக்குது நெய். இந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் ஸ்டோவை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 1 மணி நேரம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம இதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அடியில் எல்லா பாலாடையும் நல்லா வந்து அடியில் போய் செட்டில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஆறினோடனே இப்படி ஒரு பாட்டில் எடுத்து அந்த பாட்டிலில் வடிகட்டிடலாம். நான் 1.25 லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீம்லேருந்து ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு நெய் கிடச்சிருக்கு எனக்கு. அப்புறம் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு மோர் கிடச்சிது. இந்த நெய்யோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமாக இருக்குது. நீங்கள் கடையிலேருந்து வாங்கி செய்கிற பட்டரில் இந்த மாதிரி வாசனை வராது. ஆனால் நீங்களே வந்து வீட்டில் அந்த ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயிலேருந்து வர நெய்யில் வர வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.